அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. வாழை மரம் இது தோராயமாக ஒரு 4 மாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு வாழை மரத்தோப்பு. வாழையில் பெரும்பாலும் என்ன பிரச்சனைகள் நிறைய வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காணொலியில் நான் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, வாழையில் மேஜராக வரக்கூடிய ஒரு டிசீஸ், சரியா? என்ன அப்படின்னா, அடிமட்டம் இருக்கு இல்லையா? கீழே இருந்து உங்களுக்கு வீடியோஸில் தெரியும்னு நினைக்கிறேன். கீழே இருந்து உங்களுக்கு அந்த இலைகள் என்ன ஆகும், மஞ்சள் புள்ளிகள் ஏற்பட்டு ஒரு மாதிரி இலைகள் கருக ஆரம்பிக்கும். இதற்கு பேர் பொதுவாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காஞ்சாரி அப்படி இல்லைன்னா சருகு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியாஸில் காஞ்சாரின்னு சொல்லுவாங்க, சில ஏரியாஸில் சருகு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காணொலியில் பார்க்கும்போது தெரியும், எல்லா வாழை மரத்தோடைய இலைகளுடைய அடிப்பகுதிகள் மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கும், கருகி போயிருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே மேலே மற்ற இலைகளுக்கும் உங்களுக்கு பரவும். இதுக்கு பேர் காஞ்சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி நம்ம கட்டுப்படுத்தலாம், கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, சூடோமோனாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு உயிர் உரம் எல்லாருக்குமே, விவசாயம் செய்யக்கூடிய எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சூடோமோனாஸை 1 லிட்டருக்கு 2 ml ஸ்ப்ரே பண்ணும்போது என்னாகும், இது உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். 10 லிட்டர் டேங்க் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு டேங்க்குக்கு 20 ml போட்டு நம்ம சூடோமோனாஸை நம்ம இலை வழியாக நம்ம தெளித்தோம் அப்படின்னா, இது உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். அப்படி இல்லை, நான் உங்களுக்கு கெமிக்கல் நான் போகிறேன் அப்படின்னாலும் கெமிக்கலும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம். கெமிக்கலில் ஸ்ப்ரிண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து இருக்குது, அதே மாதிரி டில்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து இருக்குது. இந்த மருந்துக்கும் அதே அளவு தான், சரியா? ஸ்ப்ரிண்ட் உங்களுக்கு 2.5 கிராம் per லிட்டர் அப்படின்னு சொல்லி அந்த டோசேஜஸில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். அதே மாதிரி டில்ட் அப்படின்னு சொல்லி ஒரு மருந்து இருக்குது. அதை 1 லிட்டருக்கு 2.5 ml கொடுத்தோம் அப்படின்னா, இலை வழியாக தெளிப்பதன் மூலம் இந்த வாழையில் வரக்கூடிய இந்த காஞ்சாரி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இலை சருகு நோயை நம்ம கட்டுப்படுத்த முடியும். இதே மாதிரி பயனுள்ள தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸில் ஒவ்வொரு பயிர்களுக்கு நம்ம புது புது தகவல்களை நம்ம பதிவிடுவோம். நன்றி.